கடைசியில நீங்களும் இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கல. என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களே. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. நான் உங்களையும் அண்ணனையும் எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? என்னை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சும் எப்படிக்கா என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? இந்த வீட்ல நான் ரொம்ப நாள் இருக்க போறது இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அப்படி இருந்தும் இந்த ரெஜிஸ்டர் கல்யாணத்துக்கு எப்படிக்கா நீங்க உதவி செஞ்சீங்க? நான் உங்களை என் அக்காவா நினைச்சேன். ஆனா நீங்க என்ன தங்கச்சியாவே நினைக்கலையேக்கா. நந்தினி, உன் மனசு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கு, நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் எப்பவுமே உன்னோட விஜயக்கா தான். நானும் உன் அண்ணனும் உனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணணுமே தவிர உன்னை ஏமாத்துறதுக்காக இல்லம்மா. இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்லக்கா. பேசுறதா இருந்தா நிறைய பேசலாம் நந்தினி. ஏன் சொல்லலன்னு நான் 4 காரணம் சொல்லுவேன். அதை தாண்டியும் நீங்க சொல்லிருக்க வேண்டாமான்னு உன் மனசுக்கு தோணும். அதனால இதை விட்டுறலாமா? நேர்ல பாக்குறப்போ இத பத்தி பேசலாம். நான் இப்ப கால் பண்ணதே உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்குமே தான். கவலைப்படாத நந்தினி, நான் எப்பவும் போல எப்பவுமே உனக்காக இருப்பேன். இனிமே என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன், சரியா? நீ தேவையில்லாததை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நான் நாளைக்கு உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? ஓகே. அப்பாடா, ரொம்ப முக்கியம். வேஸ்ட் பண்ணிட்டு வச்சு